அப்பா விடுங்கப்பா, உங்க கோவத்தை உங்களோட வச்சுக்கோங்கப்பா. அவங்க இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்களேன்ப்பா. நீங்க பாருங்கப்பா, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அவங்க கூட பேச வேண்டாம். நீங்க எப்பவும் வெளியே இருப்பீங்கல்ல, அதே மாதிரி இருந்துக்கோங்க. உங்க சண்டையால பல்லவன் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலப்பா. இதோட இந்த பேச்சை நிறுத்திடுங்க. ஆமாடா, இவன் வர்றதுக்கு முன்னாடி இவர் கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு, நீ பாத்துட்டு இருந்த. போங்கடா லூசு பயலுல. ஏன் வரல மீதி பணத்தை ஒரு சில இடத்துல கேட்டிருக்கேன். ஒரு 2-3 நாள்ல ரெடி ஆயிடும். அது வரைக்கும் இதை அட்வான்ஸா வச்சுக்க சொல்லு. சரிண்ணே, என்கிட்டயும் கொஞ்சம் காசு இருக்குண்ணே. ஏய் பாண்டி, இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கியாடா? ஒரு பேங்கே வச்சு நடத்திட்டு இருக்கியாடா? ஹேய், அவ்வளவு இல்லடா. பல்லவன் தங்க செயின் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அவன் கழுத்துக்கு ஒரு செயின் வாங்கலவேன்னு சீட்டு போட்டு வச்சிருந்தேன். அந்த காசு தான் இது. அண்ணா, அப்ப எனக்கு செயின் இல்லையாண்ணா? ஹேய், வாங்கி தரேன்டா. உனக்கு இல்லாததா? அண்ணா ஓனர் மட்டும் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு என்னெல்லாம் பண்றேன்னு பாரு. டேய் பாண்டி, இதுல எவ்வளவு இருக்கு? இதுல 70,000 இருக்குண்ணே. ஓ, ஏய் பாண்டி, एक मिनट, अभी आ रहा हूं. ஹேய், எங்க போறாங்க? யாருக்கு தெரியும்? சரி, இப்ப இதுல 1,70,000 ரூபாய் இருக்கா? இதை அட்வான்ஸா கொடுத்துரு. மீதி ஒரு 2-3 நாள்ல கொடுத்துடலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சோழெல்லாம் பணம் தருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாண்டி. சின்ன குழந்தை மாதிரி அழாதீங்க. கண்ணை தொடங்க.